அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸில் யூனிட் 1ல் எக்கனாமிக்ஸில் பாப்புலேஷன்ஸ் மக்கள் தொகை என்ற தலைப்பின் கீழே வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி மற்றதுக்கு எக்ஸாம்லாம் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி நம்ம அட்டன் பண்ணலான்ற மாதிரி கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒரு 25 கொஸ்டின் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் பார்க்குறோம். பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் பாப்புலேஷன்றது வெரி இம்பார்ட்டண்டான ஏரியா. நீங்கள் இதுவரையும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அட்டன் பண்ணியிருக்கும் போது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டின்ஸ்ன்னு கேட்கும்போது பாப்புலேஷன்ஸில் வந்து வெரி இம்பார்ட்டண்டாக வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறான். நம்ம என்னதான் வந்து அந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போனாலும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கில் வந்து அந்த கொஸ்டினை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அது இந்த அண்ணா ஐஏஎஸ் அகாடமி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு ஒரு பிளான் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணலாம், அது பசங்க அந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ணி தான் ஒவ்வொன்றுக்கும் வந்து தப்பு பண்ணாத அளவுக்கு எப்படி ரெடி பண்ணலான்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸில் வந்து ஒரு டெமோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாப்புலேஷனில் ஒரு 25 கொஸ்டின் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் இந்த 25 கொஸ்டின்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த டவுட் என்னெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ண முடியுமோ எல்லாம் கிளாரிஃபை பண்ணிடலாம். ஒரு டெமோன்றதுனால தான் இதுலேயே எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுமா சார் அப்படின்னீங்கன்னா ஒரு 75% ஒரு கிளியர் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் அந்த நம்ம கிளாஸோட அண்ணா ஐஏஎஸ் அகாடமியோட நீங்கள் கான்டாக்டில் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த போஸ்டிங் வாங்குறது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக வந்து ஒரு சூரிட்டி கொடுக்க முடியும். ஸோ அதனுடைய விளைவு தான் வந்து அண்ணா ஐஏஎஸ் அகாடமி அவ்வளோ ஒரு பப்ளிசிட்டியாக விளங்கிட்டு இருக்கு. நீங்களே அறிவிங்க அதை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்றத. அதை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ரிசல்ட் வாங்கியிருக்காங்க என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில். ஸோ ஒரு அரசு வேலை வேணுன்றவங்க முக்கியமாக தொடர்பு கொள்ள வேண்டியது அண்ணா ஐஏஎஸ் அகாடமி தான். இங்கே வந்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலை என்பது வந்து கட்டாயமாக கடவுள் நாட்டத்தில் நிறைவேற்றி தரப்படும் என்பதை உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் of the following recommended that the size of the panchayat unit should be 1500 to 2000 head of populations. என்ன கேட்குறான்னா, பின்வரும் எந்த ஒன்று பஞ்சாயத்து அலகிற்கான மக்கள் தொகை அளவு 1500 2000க்குள் இருக்க வேண்டும் என பரிந்துரைத்தது. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமிட்டி வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ 500 to 1000 சொல்லியிருப்பாங்க ஒரு கமிட்டி, 1500 to 2000 சொல்லியிருப்பாங்க, 2000 to 2500 சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா 1500 2000க்குள்ள இருக்கணும்னு சொல்ற கமிட்டி எந்த கமிட்டின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1957. பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வில்லேஜ் பஞ்சாயத் கமிட்டி 1954. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டி பார்த்தீங்கன்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இதுல எது நம்மளுக்கு பரிந்துரைத்துன்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி. இதுதான் நம்மளுக்கு வந்து ரெகனைஸ் பண்றாங்க. அதாவது 1500 2000க்குள்ள இருக்கலாம்னு சொல்ற பரிந்துரைத்த கமிட்டி பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த டேர்ம் டெமோகிராபிக் டிவிடெண்ட் ரெஃபர்ஸ் டு, அதாவது கால மக்கள் தொகையில ஈவு தொகை எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் இன் பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை சரிவா. அப்படி பி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கிளாஸ், தொழிலாளர் வர்க்கத்தின் தொகை அதிகரிப்பா. சி பார்த்தீங்கன்னா டிக்ளைன் இன் பர்த் ரேட், அதாவது பிறப்பு விகிதம் குறைவினாலையா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பார்த்தீங்கன்னா டிக்ளைன் இன் ஃபெர்டிலைட் ரேட், அதாவது கருத்தரிப்பு விகிதம் குறைவினாலையான்னு கேட்குறான். அதாவது கால மக்கள் தொகை ஈவு தொகைன்றது அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆன்சர், தொழிலாளர் வர்க்கத்தின் தொகை அதிகரிப்பு. அதை வச்சுதான் அந்த ஈவு தொகையை வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்தது மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the annual average rate of growth population during 2001-2011 in India is. மூணாவது கொஸ்டின் நம்ம பார்த்தோம் சொன்னீங்கன்னா, the annual average rate of growth of populations during 2001-2011 in இந்தியா இஸ். அது என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவில் 2001 முதல் 2011 காலகட்டத்தில் மக்கள் தொகையின் சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம். இங்க நல்லா நோட் பண்ணணும். ஆண்டு வளர்ச்சி என்ன கேட்குறாங்கன்னா சராசரியோட,
அதை வந்துட்டு ஆவரேஜ் ரேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் எவ்வளோ கொடுக்குறான்னா 1.31% கொடுக்குறான். பியில் பார்த்தீங்கன்னா 1.93% கொடுக்குறான். சியில் பார்த்தீங்கன்னா 1.64% கொடுக்குறான். டியில் பார்த்தீங்கன்னா 2.1% கொடுக்குறான். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன அனலைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்லயும் பாருங்க. ஏல பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கு, பியில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகுது, சியில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் டியில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறான்னா 2ன்னு கொடுக்குறான். அப்போ மேபி 90% இந்த மாதிரி கொடுத்தோம்னு சொன்னா டி இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த 3ல தான் 2001 டு 2011 2001 டு 2011 பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பாயிண்ட் ஆஃப்ல தான் இருக்கும், டிக்ரீஸ் பாயிண்ட் ஆஃப்ல கிடையாது. அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து 1.93 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1.64 இருக்கலாம். அப்போ 1.3 ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்க மாதிரி ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பி அல்லது சின்னு வரும்போது ஆன்சர் என்னன்னா 1.64%. நல்லா தெரிஞ்சுங்க. இந்தியாவில் 2001 முதல் 2011 காலகட்டத்தில் மக்கள் தொகை சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் கேட்டாங்கன்னா 1.64%. அடுத்த 4வது கொஸ்டின் பார்க்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ கேட்கிற யூபிஎஸ்சி, ஐஏஎஸ் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷனா கொடுத்து நம்மள கொஞ்சம் கன்ஃபியூஸ் கொடுத்து படிக்க நேரத்தையும் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி கேட்கறான். இப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் தான் அதிகமான கொஸ்டினா கேட்கறான். இதுல என்ன கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ஷன் த இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். சைஸ் என்ன கேட்கறான்னா அந்த மக்கள் தொகையுடைய அளவுல வந்து அடிப்படையில வந்து எவற்றுள் மக்கள் தொகை அடிப்படையில் இந்திய மாநிலங்களின் சரியான வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்த ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க, அடுத்தது எங்க அதிகமா இருக்கிறாங்கன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கறான். இன் விச் ஃபாலோயிங் ஆப்ஷன் த இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் அண்ட் தட் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். சைஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் கேட்கறான். அதாவது சரியான வரிசையில் அமைந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் ஸோ எந்த இந்திய மாநிலங்கள் அமைஞ்சிருக்குன்னு கேட்டான். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், செகண்ட் பீகார், தேர்ட் ஒன் வெஸ்ட் பெங்கால், ஃபோர்த் ஒன் மகாராஷ்டிரா. இது ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்கான். பியில் பார்த்தீங்கன்னா பீகார் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கான், செகண்ட் ஒன் வெஸ்ட் பெங்கால் கொடுத்துருக்கான், தேர்ட் ஒன் உத்தரப்பிரதேஷ் கொடுத்துருக்கான், ஃபோர்த் ஒன் மகாராஷ்டிரா கொடுத்துருக்கான். சியில பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் கொடுத்துருக்கான், மகாராஷ்டிரா கொடுத்துருக்கான், பீகார் கொடுத்துருக்கான், வெஸ்ட் பெங்கால் கொடுத்துருக்கான். டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா, நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், நெக்ஸ்ட் பீகார். இந்த ஆப்ஷனையும் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏல பாருங்க ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் வருது, சியில பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் வருது, டியில பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் வருது, பியில மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீகார்னு வருது. உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்மளுடைய மக்கள் தொகை அதிகமா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் கிடையாதுன்னா பி கிடையாதுன்னு ஒமிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ ஏ, சி, டி இந்த 3ல தான் ஏதோ ஒரு ஆன்சரா இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு எங்க மக்கள் தொகை அதிகமா இருக்காங்கன்னு ஒரு ஜென்ரலா பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க உத்தரப்பிரதேஷ் அப்புறம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பீகார். சில பாருங்க உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிரா. டில பாருங்க உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிரா. அப்போ இங்கேயும் சி ஆப்ஷன்லயும் செகண்ட் ஒன் மகாராஷ்டிரா வருது, டி ஆப்ஷன்லயும் செகண்ட் ஒன் மகாராஷ்டிரா வருது. அப்போ பீகார் இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ ஏவும் ஆன்சர் கிடையாது. அப்போ நம்மளுக்கு சி இல்லைன்னா டி தான் ஆன்சர். இப்போ சில பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன்னா வருது பாருங்க பீகார் வருது, இங்க டி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வருது. அப்ப என்னன்னா இங்க எது இந்த ரெண்டுல எதை வச்சு நம்ம கரெக்டா பார்த்து போடணும், ஆன்சரை பார்த்து போடணும். இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா சி தான். ஸோ ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், செகண்ட் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தேர்டு பாத்தீங்கன்னா பீகார், ஃபோர்த் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். தமிழ்ல பாத்தீங்கன்னா பின்வரும் எவற்றுள் மக்கள் தொகை அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் சரியான வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன கேட்டானா ஃபர்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ், செகண்ட் ஒன் மகாராஷ்டிரா, தேர்ட் ஒன் பீகார், ஃபோர்த் ஒன் மேற்கு வங்கம். நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பார்க்கலாம். 5வதுல பாத்தீங்கன்னா காமனா கேட்கறதா அவன் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கனாலே ஒரு மினிமம் 4 கொஸ்டினாவது உங்களை மேத்ஸ் ஃபாலோயிங் கேட்டிருப்பான், பொறுத்துக்க கேட்பான். நீங்க அதை கரெக்டா பார்த்து போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா சில டைம் சென்சஸை வச்சு கேட்பான், சிலர் இயரை வச்சு கேட்பான். அந்த இயரை கேட்கும் போது நல்ல கவனிங்க. இங்க கேட்கும்போது பீரியட் 71 to 81 கேட்கறான், இங்க 81 to 91 கேட்கறான், 91 to 2001 2001 என்னன்னு கேட்கறான் பாருங்க 2011. ஏரை கேட்டு இங்க டோட்டல் பாப்புலேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா கோடியில். இப்ப 1971 இருந்து 81 வரையும் பாத்தீங்கன்னா 84 கோடி, 81 to 91 கேட்டனா 68 crore, 91 to 2001 கேட்டனா 121 crore, 2001 to 2011 கேட்டனா 102 crore கேட்டிருக்கான். இதுல பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா
கரெக்டா எது மேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இது ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். இது கரெக்டா பாருங்க. ஏ ஆப்ஷனை பொறுத்தவரையும் ஏக்கு வந்து இது ஏன்னா கொஞ்சம் சிலர் இது இங்க போட்டுடுறாங்க. பட் ஆப்ஷன் வச்சு போடும்போது கொஞ்சம் தப்பு பண்ணிடுறாங்க. ஏக்கு 71 to 81 சொன்னா என்ன வரும்? 68 வரும்னு சொன்னீங்கன்னா, அப்போ ஏக்கு 2 எங்க இருக்குன்னு பாருங்க. சோ இங்க இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா 1981 to 1991 பாத்தீங்கன்னா 84 crore போது 1 எங்க இருக்குன்னு பாருங்க. பிக்கு நேரா இங்க 1 இருக்கு. அதே மாதிரி சில பாத்தீங்கன்னா 91 to 2001 பாத்தீங்கன்னா 102 crore. அப்ப எங்க இருக்காது? 4ல இருக்கு. அப்போ இதோ இங்க 4 ஆன்சர். லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 2001 to 2000 உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் ஒன் 2021 லெவல் பிரகாரம் பாத்தீங்கன்னா எவ்வளவுங்க? 121 crore. ஸோ 121 crore. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா பி தான். ஸோ 1971 to 1981 வரையும் எத்தனை crore இருக்குன்னு பாத்தீங்கன்னா 68 crore. 81 to 91 பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா 84 crore. 91 to 2001 சொன்னீங்கன்னா 102 crore. 2001 to 2011 கேட்டீங்கன்னா 121. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா எனக்கு சரியா ஆன்சர் எனக்கு கரெக்டா அக்யூரேட்டா தெரியலீங்க. எப்படி போடலான்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே நம்மளுக்கு ஒரு வருஷம் மக்கள் தொகையை பார்த்த வரையும் குறைஞ்சிட்டு இருந்தா அப்படியே ஏற ஆரம்பிக்கும். இப்ப இங்க பாருங்க 81 பார்க்கும்போது இங்க இருக்கிற குரோர்ல எது நம்மளுக்கு கம்மியா இருக்குன்னு பாருங்க. எது கம்மியா இருக்கு? 68 இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 68 தான் என்னவா இருக்க போகுது? ஏவா இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? இப்ப அதே மாதிரி 68க்கு அப்புறம் அடுத்த நம்பர் எந்த நம்பர் பெருசா இருக்கு? 84 இருக்கு. அப்ப 91ல என்னவா இருக்க வாய்ப்பு உண்டு? 84ஆ இருக்க வாய்ப்பு உண்டு. அப்ப இதுதான் பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எது இன்க்ரீஸ் பாருங்க? 102. அப்போ 91 to 2000ல பாத்தீங்கன்னா 102 தான் இருக்கும். அது சி. லாஸ்டா எது ஹையஸ்டா பாத்தீங்கன்னா 121. அப்ப லெவலுக்கு பாத்தீங்கன்னா 121. ஸோ நீங்க இது ஆன்சர் சரியா தெரியலன்ற பட்சத்துல கூட இந்த மாதிரி மக்கள் தொகை பொறுத்தவரையும் இருக்க இருக்க அது அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இதை பேஸ் பண்ணி கூட நீங்க போடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. இதை தமிழ்ல கொடுத்திருக்காங்க. பொறுத்துக்க காலம் கொடுத்திருக்காங்க. மொத்த மக்கள் தொகை கோடிகளில் கொடுத்திருக்காங்க. இப்பதான் நம்ம அதை வச்சு பார்த்தோம். ஸோ இதுல என்ன ஆன்சர் பார்த்தோம்? பின்னு பார்த்தோம். Next one, sixth one. Consider the following statements according to the first stage of demographic transaction. அப்படி என்ன கேட்கிறான்னா, கீழ்கண்ட கூற்றாக மக்கள் தொகை மாற்றத்தின் முதல் நிலையின் படி. நல்லா கவனிச்சுக்குங்க. கொஸ்டின் பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிடும். மக்கள் தொகை மாற்றத்தின் மாற்றம்னா ஒண்ணு இன்க்ரீஸா இருக்கலாம் அல்லது டிக்ரீஸா இருக்கலாம். அதாவது மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கலாம் இல்ல குறைஞ்சிருக்கலாம். ஆனா கீழே வச்சு இதை பார்க்கும்போது நம்ம அதிகரிச்சிருக்கா குறைஞ்சுதான் பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்க என்ன கொடுக்குறான்? டெத் ரேட்ஸ் ஆர் ஐன்னு கொடுக்குறான். என்ன சொல்றான்? அதிகமான இறப்பு விகிதம் கொடுக்குறான். செகண்ட் பாத்தீங்கன்னா லோ பர்த் ரேட் குறைவான பிறப்பு விகிதம் கொடுக்குறான். தேர்ட் ஒன்னா கொடுக்குறான் ஆப்ஷன்ஸ் ஆஃப் மெடிக்கல் எய்ட் மருத்துவ உதவி இல்லாமல் கொடுக்குறான். ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட் கிவன் பிலோன்னு கொடுக்குறான். எது மக்கள் தொகை மாற்றத்தின் முதல் நிலைப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமான இறப்பு விகிதம் ஃபர்ஸ்ட் ஒன். குறைவான பிறப்பு விகிதம் வரப்போகுது இல்லை. தேர்ட் ஒன்னா இருக்கு நம்மளுக்கு இந்த வில்லேஜ் சைடு ரொம்ப அந்த அன்எஜுகேட்டட் சைட்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கல் எய்ட் வந்து கிடைக்காம இருக்கு. ஸோ அது மருத்துவ உதவி இல்லாமை. குறைவான பிறப்பு விகிதம்ன்றது குறைவு தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குறைவான பிறப்பு விகிதமே இல்லை. இப்ப எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி வந்து பர்த் ரேட் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போதே தவிர டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நம்ம எதை ஒமிட் பண்ணிடலாம்னா செகண்ட் ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடலாம். அப்ப என்னென்ன ஆப்ஷன்னா ஒன்னும் தேர்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன்ல எங்க கரெக்டா இருக்குன்னு பாருங்க. ஒன்னும் தேர்டும். ஸோ ஏல கரெக்டா இருக்கு. அப்போ 1 and 3 ஒன்லி கரெக்டான ஆன்சர். ஸோ கீழ்கண்ட கூற்றாருன்னு சொல்லிட்டு என்ன கேட்கிறான்னா கீழ்கண்ட கூற்றில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்றான். சரியான விடைன்னு பாத்தீங்கன்னா 1 and 3 தான். அதிகமான இறப்பு விகிதம் மற்றும் மருத்துவ உதவி இல்லாமை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7வது கொஸ்டின். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பிளாவும் கேட்க ஆரம்பிப்பான். எப்படி வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஐஃபன் வச்சு கேட்கறானோ மேசோஃபாலிங் வச்சு கேட்கறானோ அதே மாதிரி சில டைம்ல என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலா ஒரே லைன்ல வச்சு கேட்டுருவோம். அது என்னன்னு பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா த பீரியட் ஆஃப் ஸ்டாக்னேட் பாப்புலேஷன்ஸ் அக்கோர்டியன். அதாவது மக்கள் தொகையில் தேக்க நிலை. தேக்க நிலைன்னா என்னன்னா இன்க்ரீஸ் ஆகாம எப்பவுமே பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனா அந்த டைம்ல மட்டும் மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு ஸ்டேபிளா நின்றுட்டே இருக்கும். ஏன் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல காலரா பிளேக்கு அந்த மாதிரி நோய் வந்ததுனால மக்கள் நோய்வாய்ப்பட்டு அதிகமா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அது எந்த பீரியட்ல அந்த மாதிரி இருந்ததுன்னு கேட்கறான். ஸோ 1901 to 1911 இல்ல 1911 to 1921 இல்ல தேர்ட் ஒன் 1921 to 1931 ஸோ டி 1901 to 1921 கேட்டீங்கன்னா
ஸோ எந்த இடத்துல ஸ்டாக்னேட் பாப்புலேஷன் இருந்துன்னு சொன்னீங்கன்னா 1901 இருந்து 1921 1971 டு 1921. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8வது பார்த்தோம் சொன்னீங்கன்னா வாட் டஸ் பிமரு இம்ப்ளீஸ், என்ன சொல்றான், பிமுரு என்பதை எதை குறிக்கிறதுன்னு கேட்கிறான். ஃபர்ஸ்ட் ஏ பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வித் லோயஸ்ட் பர்த் ரேட், அதாவது குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலங்களை என்னன்னு அழைக்கிறாங்க, பிமுருன்னு அழைக்கிறாங்களா? அல்லது பி பாத்தீங்கன்னா ஸ்டேட் வித் ஹையஸ்ட் மார்டலிட்டி ரேட், அதாவது அதிக இறப்பு விகிதத்தை கொண்ட மாநிலங்களை சொல்றாங்களா? அப்படின்னா சி பாத்தீங்கன்னா த மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட்ஸ், அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை சொல்றாங்களா? அப்படின்னா த லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்ஸ், குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை சொல்றாங்களா? எதை வந்து பிமுரு என்பது குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா சி தான், அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை தான் என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னா பிமருன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ஸ். இதே மாதிரி கொஸ்டின் கேட்டு நம்மளுடைய நேரத்தை வீணடிப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண வைப்பாங்க. படிக்கும் போதே நம்மளுக்கு இந்த ஒரு கொஸ்டினை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் ஆர் 40 செகண்ட்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம அதை படிக்கும் போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கும் போதே புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால இதை கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன கேட்கிறான்னா பின்வரும் வாக்கியங்களை கவனமாக கருத்தில் கொண்டு சூஸ் த ரைட் ஆப்ஷன்ஸ், சரியான விதையை கண்டுபிடின்னு சொல்றாங்க. என்னன்னா பாப்புலேஷன்ஸ் மீன்ஸை கொடுக்கும் போது, மக்கள் தொகை கொடுத்து வரும்போது ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, a situations where the number of people that can supported is the same as the available resources. அதாவது தமிழ்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களும் மக்கள் தொகையும் சரியான விகிதத்தில் காணப்படுவது என்ன சொல்றாங்க, குறைந்த மக்கள் தொகை அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா, a situations where the populations considered too large for the available resources. ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை மிகுதியாக காணப்படுவதுதான் என்ன சொல்றாங்க, குறைந்த மக்கள் தொகைன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தா a situation where the population is less than available resource of the country. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களுடைய மக்கள் தொகை குறைந்து காணப்படுதல். ஸோ இங்க நல்லா கவனிக்க வேண்டியது, மக்கள் தொகை சரியான விகிதத்தில் காணப்படுதா, இல்ல மக்கள் தொகை மிகுதியா காணப்படுதா, இல்லைன்னா வந்து மக்கள் தொகை குறைந்து காணப்படுதா, இந்த 3 பாயிண்ட் ஆஃப் வியூல எதை வாக்கியம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல எது கரெக்டுன்னு பாத்தீங்கன்னா வாக்கியம் 3 மட்டும்தான் சரி, 1 2 தவறு. ஸ்டேட்மெண்ட் 1 தவறு, 2 தவறு. எது மட்டும் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா தேர்டு மட்டும்தான், situations where the populations less than available resource of country தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுக்கு எங்க ஆன்சர் கரெக்டா செட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் 2 and 3 இஸ் இன்கரெக்ட்னு கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், 1 and 3 வந்து இன்கரெக்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட், 1 and 3 வந்து இன்கரெக்ட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட். அப்புறம் என்ன சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் இன்கரெக்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் நம்மளுக்கு ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 2-3 கொஸ்டினா கேட்டுறான். ஸோ கூற்று காரணம் அசர்டைன் ரீசன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறான். இதுவும் நல்லா கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு போட ஆரம்பிங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர்னு கேட்கறான். அசர்டைன் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, த டெவலப்டு கண்ட்ரீஸ் have low the rate of populations. என்ன சொல்றான்னா, வளர்ந்த நாடுகள் குறைவான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. ஸோ எந்த நாடுலாம் வளருதோ அந்த நாடு குறைவான மக்கள் தொகை வளர்ச்சி கொண்டதுனாலதான் அந்த நாடு வளருதுன்னு சொல்லி கூற்றா சொல்றாங்க. ரீசன் பாத்தீங்கன்னா காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஹேவ் எ ஹையஸ்ட் growth rate of populations. ஆப்பிரிக்க நாடுகள் அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்கும் அதுக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது கரெக்டா இருக்கா, இல்ல மீனிங் கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இதுல என்ன சொல்றான்னா ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ரெண்டுமே என்ன சொல்றேன்னா ஏவும் இதுவும் சரிதான். என்ன சொல்றான்,
டெவலப்டு கண்ட்ரிஸை பொறுத்தவரையும் மக்கள் கண்டி எப்படிமா இருக்கிறாங்கன்னா லோவா தான் இருக்கீங்க. நீங்க நல்லா சர்ச் பண்ணி பாருங்க. எந்த நாட்டுல எல்லாம் மக்கள் குறைஞ்சா இருக்காங்களோ அங்க பொறுத்த வரையும் நாடு எப்படி இருக்குன்னா டெவலப்டு கண்ட்ரியா தான் இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஹேவ் ஏ ஹையஸ்ட் growth ரேட் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். ஆப்பிரிக்க நாடுகள்லாம் பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா வளர்ந்த நாடுகள வராது. அதனாலதான் என்ன சொல்றான், அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டுள்ளதுன்னு சொல்றான். சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா கரெக்ட். ஆனா இந்த 6 வந்து ஏக்கு சரியான விளக்கமா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அது விளக்கமா வராது. ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வளர்ந்த கண்ட்ரில லோயஸ்ட் பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்றான். செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரில வந்து ஹை ரேட் பாப்புலேஷன் சொல்றான். சோ ரெண்டுமே கரெக்ட். ஆனா அதுக்கு வந்து சரியான விளக்கம் கிடையாது. அப்ப ஏ பாத்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்றான். அது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ல வராது. ரெண்டுமே வேற வேற கான்செப்ட். சேமா இருந்தாலும் இதுக்கு அது வந்து பொருந்துற மாதிரி இல்ல. ஆனா பிய பாருங்க, ஏ ஆர் இஸ் கரெக்ட். ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. சோ அப்ப இது பாத்தீங்கன்னா ஏ பி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏற்கு சரியான விளக்கம் அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் 11 பாருங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி மீன்ஸ், அதாவது மக்கள் அடர்த்தி என்பது என்னன்னு கேக்குறான். ஏல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிவிங் பர் ஸ்கொயர் மீட்டர்ஸ், அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர்ல எத்தனை நபர்கள் வாழ்கிறார்கள்ன்றத பொறுத்து டென்சிட்டி முடிவு பண்றாங்களா, இல்ல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் லிவிங் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், அதாவது கிலோமீட்டர் இங்க ஸ்கொயர் வராது, கிலோமீட்டர் மட்டும் தான் வரும். சோ அதாவது இங்க கரெக்டா இருக்கு பாருங்க. தமிழ்ல ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் வாழ்கிறார்களா, இது வராது. சி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன் லிவிங் இன் பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து அடர்த்தியை முடிவு பண்றாங்களா, அப்படின்னா லாஸ்ட் ஒன் லிவிங் இன் வில்லேஜ், அதாவது கிராமத்தில் வாழும் நபர்களின் எண்ணிக்கையை பொறுத்து முடிவு பண்றாங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவனே டென்சிட்டின்னு சொல்லிட்டான். அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் வரப்போறது கிடையாது. அதே மாதிரி வந்து என்ன வரப்போகுது, பாவர்ட்டி லைனும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்குலயும் வரப்போறது கிடையாது. ஸோ என்ன வரப்போகுதுங்க, ஸ்கொயர், அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர்ல வாழ்றத வச்சுதான் வந்து நம்மளுக்கு டென்சிட்டியை வந்து முடிவு பண்றாங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா 11க்கு ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் 12வது கொஸ்டின் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் சென்சஸ் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு சென்சஸ்ல வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கார்டிங் டு சென்சஸ் 2011 தமிழ்நாடு ஷேர்ஸ் இட் டோட்டல் பாப்புலேஷன் லிவிங் இன் ரூரல் ஏரியா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக கிராமப்புற பகுதியில் வகிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு என்னன்னு கேட்கிறாங்க. சோ டோட்டலா இந்தியாவில இருக்கும்போது தமிழ்நாட்டுல எவ்வளவு சதவீதம் வந்து ஊரகம் மற்றும் கிராம பகுதியில், அதாவது ரூரல் பகுதியில வாழ்றான்னு கேக்குறாங்க. 6.5%ங்களா, இல்ல 5.5%ங்களா, இல்லைன்னா 4.5%, இல்லைன்னா 3.5%ன்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வில்லேஜ்ல பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. அப்ப என்னன்னா 6.5ம் வராது, 3.5ம் வராது. அப்ப எதா இருக்கலாம்னா ஒண்ணு சியா இருக்கலாம், இல்லைன்னா டியா இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுல கான்செப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சி தான் சரியான ஆன்சர், 4.5%. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக மற்றும் கிராமப்புற பகுதியில் வகிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு 4.5%. நெக்ஸ்ட் டைரக்ட் கொஸ்டின் தான். இதுல டிஃபரன்ஸான்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்ப சென்சஸ் பார்த்தோம், மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் பார்த்தோம். இதே மாதிரி இதுல என்ன கேட்பாருன்னா, புக்கை பத்தி ஏதாவது ஒரு புக்கை கொடுத்து அந்த புக்கு ரிட்டன் பை யாருன்னு கேட்பாங்க. ஸோ நிறைய புக்ல நம்ம வந்து பார்த்துருப்போம், ஒரு புக் என்னென்னன்ற மாதிரி. இதுல எக்கனாமிக்ஸ்ல பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பார்க்கும்போது என்ன கொடுக்குறான்னா, ரேசியல் எலிமெண்ட்ஸ் இன் த பாப்புலேஷன்ஸ், அதாவது மக்கள் தொகையில் இனக்கூறுகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் யாரை கொடுக்குறான்னா பிராஜா சங்கர் குஹா, செகண்ட் ஒன் ரோமிலா டபார், தேர்ட் ஒன் சதீஷ் சந்திரா, ஸோ D1 அஜய் மித்ரா சாஸ்திரி. இது யார் இந்த புக்கு எதுனான்னு பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் பிராஜ் சங்கர் குஹா தான் வந்து ரேசியல் எலிமெண்ட்ஸ் இந்த பாப்புலேஷன்ஸ் புக் எழுதியிருக்காரு. அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில்
இனக்கூறுகள் என்ற நூல் எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா சங்கர் குஹா. நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட் கொஸ்டின் தான், இது சென்சஸ் பிரகாரம் தான் கேட்கறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு சென்சஸ் 2011 த பர்சன்டேஜ் ட்ரிபிள்ஸ் டோட்டல் பாப்புலேஷன்ஸ் இந்தியா. அதாவது 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் என்னன்னு கேட்கறான் பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க, பழங்குடி மக்கள் மட்டும். ஸோ நீங்க காமனா எதை கேட்கறான்னு போட்டக்கூடாது, எதை வச்சு கேட்கறான்னு பார்க்கணும். ஸோ இங்க என்ன கேட்கறான்னா ட்ரிபிள்ஸ் மட்டும் தான் கேட்கறான். ஸோ டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஸோ 6.3% இருக்காங்களா, இல்லைன்னா வந்து 7.4% இருக்காங்களா, இல்ல 8.2% இருக்காங்களா, இல்லைன்னா 8.6% இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, ஸோ பழங்குடி மக்கள் 8.6% இருக்காங்க, 8.6% இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. Match the following. As per the 2011 census, the Zwin 6 ratio in the following district lower than the state average கொடுத்திருக்காங்க. அதான் என்ன சொல்றாங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரி விட குறைவாக உள்ளது சொல்றான். 9.3 விட குறைவா இருக்கு. அதுல என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்கறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாமக்கல், செகண்ட் கடலூர், தேர்ட் ஒன் சேலம், ஃபோர்த் ஒன் அரியலூர் கொடுத்துருக்கான். ஸோ 916, 914, 891, 896 கொடுத்துருக்கான். எங்க வந்து அந்த மாதிரி காணப்படுறான்னு கேட்கறான். ஸோ நாமக்கல்ல பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா 914 இருக்காங்க. அதே வந்து கடலூர்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 896 இருக்காங்க. நெக்ஸ்ட் சேலத்துல பாத்தீங்கன்னா 916 இருக்காங்க. இதுல அரியலூர்ல பாத்தீங்கன்னா 891 இருக்காங்க. ஸோ இதுல என்னன்னு பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா கரெக்டான ஆன்சர் எங்க வருதுன்னா 2 ஏல பாத்தீங்கன்னா நாமக்கலுக்கு என்ன வருது, 914 வருது. கடலூர்ல பாத்தீங்கன்னா 896, சேலத்துல பார்த்தோம்னு சொன்னா 916, டீல அரியலூர் பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா அரியலூருக்கு எங்க வருதுன்னா 891 வருது. ஸோ நல்லா கவனிங்க, என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம், நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ன கேட்கறான், சிறார் பாலின விகிதம் மாநில சராசரி விட குறைவாக உள்ளது, 943 விட குறைவாக உள்ளதுன்றான். என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்கறான், நாமக்கல், கடலூர், சேலம் டிஸ்ட்ரிக்ட், சேலம், அரியலூர். ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் பாக்குற கொஸ்டின் 16th கொஸ்டின். ஸோ இதுல என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா ஒரு கோட்பாடு ஒண்ணு கொடுத்துருவான், ஒரு பாலிசி ஒண்ணு கொடுத்துட்டு இதுல வந்து ஒரு தேரியை கொடுத்துட்டு அந்த தேரியில எது சம்பந்தம் இல்லாதுன்னு கேட்கலாம், இல்லைன்னா வந்து எது சரியானதுன்னு கேட்கலாம். இங்க என்ன கேட்கறான்னா நாட் ரிலேட்டட் தான் கேட்கறான். அப்போ நல்ல நீங்க கொஸ்டினை படிக்கும் போதே கரெக்டா நாட் கரெக்டான்றத தயவு செய்து கொஸ்டின் பேப்பர்ல பென்சிலை வச்சு மார்க் பண்ணுங்க. நம்ம எப்போதுமே பாசிட்டிவா நினைக்கிறதுனால எல்லாமே பாசிட்டிவ் தான் கேட்பான்னு நினைப்போம். பின்வற்றில் எவை சரியாக அப்படின்னும் போது நம்ம என்ன நினைப்போம், இப்போ சரியாக பொருந்தியதுன்னும் போது சரியாக பொருந்தியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தேட ஆரம்பிப்போம், நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். வெளியே எக்ஸாம் ஏஜ் முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு பார்த்தா தான் தெரியும் அவன் கேட்கறது பின்வற்றில் எவை சரியாக பொருந்தியது அல்ல. அந்த அல்லன்றது செகண்ட் லைன்ல கார்னர்ல கேட்டு வச்சிருப்பான், நம்ம அதை கவனிச்சு. ஏன்னா அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு, ஒரு டென்ஷனு, ஒரு பரபரப்பு, 3 மணி நேரம், இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குன்னுவாங்க. அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நம்மள கொஸ்டின் வந்து தெளிவா படிக்க மாட்டோம். அர்ஜென்ட் இருந்துச்சுன்னா படிக்கும் போது என்ன கவனிக்காம விட்டுருவோம்னா நாட் கரெக்டா இல்ல கரெக்டா இல்ல ரிலேட்டடா இல்ல நாட் ரிலேட்டடான்னு விட்டுடுவோம். ஸோ நீங்க கொஸ்டின் பேப்பர்ல தயவு செய்து கொஸ்டினை படிக்கும் போது அப்புறம் ஆன்சர் எல்லாம் படிக்கலாம். கொஸ்டின் படிக்கும் போதே அவன் எது கேட்கறான், எஸ் கேட்கறானா நோ கேட்கறானா, ரிலேட்டட் கேட்கறானா நாட் ரிலேட்டட் கேட்கறானா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாடுவீங்க. அப்படியே தமிழ்னு பார்த்தோம் சொன்னா அவன் என்ன கேட்கலாம்னா தொடர்பு உண்டா தொடர்பு இல்லாததா. ஸோ இந்த தொடர்பு இல்லாதது வெரி இம்பார்ட்டன்ஸ் ஒன். என்ன கேட்கிறான்னு பார்த்து தான் நீங்க கீழே படிக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்க்கலாம். த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் நாட் ரிலேட்டட் த தியரி ஆஃப் ஆப்டிமிசம், அதாவது மக்கள் தொகை உத்தம அளவு மக்கள் தொகை கோட்பாடு. அது என்ன அது எது ரிலேட்டடா இல்லைன்னு கேட்கிறான்.
விச் குவான்டிட்டி தியரி இதை கொண்டு வந்தவர் எட்வின் கேனன் சொல்றான். செகண்ட் பார்த்தோம் சொன்னீங்கன்னா திஸ் தியரி கான்ட்ரிபியூட் எக்கனாமிக்ஸ். இதுல என்ன சொல்றேன்னா இக்கோட்பாடு ஆதரித்தவர்கள் ஜேம்ஸ் கீன்ஸ் ஆதரிச்சாங்க சொல்றான், ஆடம் ஸ்மித் ஆதரிச்சாங்க சொல்றான், டேவிட் ரெக்கார்டு ஆதரிச்சாங்க சொல்றான். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா பீப்புள் இட் ஹெல்ப்ஸ் டு நவுன் வெதர் த அமௌண்ட் ஆஃப் ஆப்டிமல் இஸ் நாட் ப்ராபபிலிட்டி. அதாவது உத்தம அளவு உடையதா இல்லையா என்பதை அறிய உதவக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா m ஈக்குவல் டு a மைனஸ் o டிவைடட் பை ஏன்னு சொல்றான். லாஸ்ட் ஒன் பீப்புள் திஸ் தியரி எக்ஸ்பிளைன் த தேர் ஆர் 3 ஸ்டேஜ் ஆஃப் மானிட்டரி growth. அதாவது மக்கள் தொகை கோட்பாட்டை வந்து ஒரு 3 ஸ்டேஜா விளக்குது. எது விளக்குது? இந்த ஆப்டிமிசம்ன்ற கோட்பாடு விளக்குதுன்னு சொல்றான். இதுல எது நாட் ரிலேட்டட்னு கேட்கறான். சோ தமிழ்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பின்வரும் எந்த ஒன்று உத்தம அளவு கோட்பாட்டுடன் தொடர்பு இல்லாதது. உத்தம அளவு கோட்பாட்டை கூறியவர் யாருன்னு கேட்கிறான்னா எட்வின் கேனன் சொல்றான். இக்கோட்பாட்டை ஆதித்த பொருள் அறிஞர் பாத்தீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ், ஆடம் ஸ்மித், டேவிட் ரெக்கார்டோ. மக்கள் தொகையானது உத்தம அளவு உடையதா இல்லையா என்பதை அறிவுறும் வாய்ப்பாடு என்ன சொல்றான்னா m ஈக்குவல் டு a மைனஸ் o டிவைடட் பை ஏன்னு சொல்றான். மக்கள் தொகை வளர்ச்சி எத்தனை நிலையா இருக்குன்னு சொல்றான்னா 3 நிலைகளாக உள்ளன இக்கோட்பாடு விளக்குதுன்னு சொல்றான். இதுல எது ரைட்டுன்னு சொல்றாங்க, எது சம்பந்தம் இல்லாததுன்னு கேட்கறானால நான் வச்சுங்க தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேட்கறானால நான் வச்சுங்க உத்தம கோட்பாட்டை கூறியவர் எட்வின் கேனன் தான். கரெக்டுங்களா? இது கரெக்டான ஆன்சர். ஆனா தொடர்பு இல்லாதன்னு கேட்கறான். அதே மாதிரி செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இக்கோட்பாட்டை அந்த பொருளாதார அஞ்சல்னு பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா ஜேஎம் கீன்ஸ், ஆடம் ஸ்மித், டேவிட் இவங்க 3 பேருமே இதை வந்து இந்த கோட்பாடை வந்து அவங்க ஆதரிக்கல. இது தவறு. இது அதோட சம்பந்தம் இல்லாதது. மூணாவது பாத்தீங்கன்னா மக்கள் தொகையானது உத்தம அளவு உடையதா இல்லையா என்பதை அறிவுத வாய்ப்பாடு m ஈக்குவல் டு a மைனஸ் o டிவைடட் பை ஏன்னு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஏ வராது. இந்த இடத்துல என்னன்னு வரணும்னா ஓ தான் வரணும். ஏன்னு கொடுத்துருக்கான். அதனால இதுவும் உத்தம அளவு மக்கள் தொகையோட சம்பந்தம் இல்லாதது, தவறு. ஸோ லாஸ்ட் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சி 3 நிலைகளாக உள்ளன இக்கோட்பாடு விளக்குகிறது. எஸ், இது வந்து 3 நிலைகள் தான் இருக்கு. என்னென்ன நிலைனா ஹை பர்த் ரேட்டு, லோ டெத் ரேட்டு, லோ பர்த் ரேட்டு, ஹை டெத் ரேட்டு, லோ பர்த் ரேட்டு, லோ டெத். அதாவது அதிக பிறப்பு விகிதம், குறைவான இறப்பு விகிதம், குறைவான இறப்பு விகிதம், அதிகமான பிறப்பு விகிதம், ஸோ குறைவான இறப்பு விகிதம், குறைவான பிறப்பு விகிதம்ன்ற மாதிரி 3 ஸ்டேஜ் சொல்றாங்க. இது 3 ஸ்டேஜுமே எதை சொல்றதுன்னா உத்தம அளவு கோட்பாடு தான் சொல்லுது. அதனால உத்தம அளவு கோட்பாடோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுனாலும் தொடர்புடையது. ஆனா இவன் கேட்கறது தொடர்பு இல்லாததுன்னு கேட்கறதுனால எது தொடர்பு இல்லாதது? 2ம் 3ம். அப்போ செகண்ட் ரோம்ல தேர்ட் ரோம்ல எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் டி ஆப்ஷன்ல இருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து 2 and 3. ஸோ எது நாட் ரிலேட்டட்னு பாத்தீங்கன்னா செகண்டும் தேர்டும் தான் நாட் ரிலேட்டட். இந்த மாதிரி ஒரு பாலிசியை கொடுத்துட்டு அந்த பாலிசில இருந்து ரிலேட்டட் அண்ட் நாட் ரிலேட்டட் கேட்பான். ஸோ நீங்க போடும்போது கொஞ்சம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 17வது கொஸ்டின் என்ன சொல்றான் பாருங்க. இந்த ஃபாலோயிங் வாட் இஸ் த கரெக்ட் ஃபிட்? என்னன்னா சரியாக பொருந்தியது எது? ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம்னு கேட்டா டிஎன்பிசி, யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம் வந்தாலும் டைரக்ட் கொஸ்டின் இருக்கு, இன்டைரக்ட் கொஸ்டின் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசன் அண்ட் அசட்டின், அதாவது கூற்று காரணம் இருக்கு. நேரடியா கேட்டுருவான் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி கேட்பான், கூற்று காரணம் கேட்பான், பொறுத்துக்கே கேட்பான், சரியான இணை கேட்பான், தவறான இணைன்னு கேட்பான், பொருந்தியதுன்னு கேட்பான், பொருந்தாதுன்னு கேட்பான். அந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி எடுப்பாங்க. நம்ம ஒவ்வொன்றும் படிக்கும் போதும் அந்த கொஸ்டின்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் கேட்கறான்றதை புரிஞ்சுட்டு நம்ம போட ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க இந்த ஒரு கொஸ்டின் எவ்வளவு டிஃப்ரெண்டா கேட்டிருக்கான் பாருங்க. சரியாக பொருந்தியதுன்னு கேட்கறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இதுல கரெக்டா என்ன கரெக்ட் ஃபிட்னு கேட்கறான். ஃபர்ஸ்ட் ஏ என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர்ஸ் கவர்னர், அதாவது இந்திய கவர்னர் கேட்கிறான். சுதந்திர இந்தியாவின் முதல் ரிஜிஸ்டர் ஜெனரல் யாருன்னு கேட்கிறான். என்ன கொடுத்துருக்காங்க? டபிள்யூ கிளின்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா இது தவறான ஆன்சர். ஸோ எம் ஏட்ஸ் தான் வருவாரு. ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டபிள்யூ கிளின்டன் கொடுத்துருக்காங்க. அதனால தவறு. செகண்ட் பாத்தீங்கன்னா பீப்புள் மொஹல்ஸ் கிங் ஹூ சப்போஸ்ட் சென்சஸ் பாபர். அதான் சொல்றேன் மக்கள் தொகை கோட்பாடு நடத்திய முதல் முகலாய மன்னன் யாரும் சொல்றாங்கன்னா பாபர் சொல்றாங்க. பாபர் கிடையாது. யாருன்னா அக்பர் தான் நடத்துறாரு. ஸோ பாபர் நடத்தல. அதனால பியும் கிடையாது. சி பாத்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இங்கிலீஷ்ல 2011 சென்சஸ் பை ஃபார்மர் பிரசிடென்ட் மிஸ்ஸஸ் பிரதிபா பாட்டீல். எப்போ டேட் ஆஃப் இனாகிரேஷன்ஸ்? ஏப்ரல் 1, 2010. அதை என்ன சொல்றேன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை
முன்னாள் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதிபா பாட்டீல் தொடங்கி வைத்த நாள் எப்ப சொல்றேன்னா ஏப்ரல் 1, 2010 சொல்றான். இந்த கொஸ்டினை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறான்னு பாக்குறோம். அதாவது முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுக்கிறாங்கன்னா 1872. ஸோ 1872 1872 எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா மேயோ பிரபு எடுக்கிறாரு. ஸோ மேயோ பிரபு எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து 1972 எடுக்கிறாங்க. அவர் எப்படி எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா காமா வந்து ஃபுல்லாவே வந்து டோட்டலாவே எடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் வந்துட்டு பாத்துறாரு எவ்வளோன்னு பாப்புலேஷன் பார்த்து எடுக்கிறாரு. ஆனா அதுவும் சரியான மெத்தட்ல கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவரு வராரு, ரிப்பன் பிரபு வராரு. 1881 வராரு. இவர் தான் என்ன பண்றாருன்னா ப்ராப்பரா அனைத்து மாகாணங்களையும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துறாரு. ஸோ 1801 எந்த பிரபுன்னு பாத்தீங்கன்னா ரிப்பன் பிரபு எடுக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப பாருங்க லாஸ்டா 2011 அந்த எப்ப முடியுது 1 தான் முடியுது. ஸோ எந்த ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா 1881. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுக்கிறாங்கன்னா 1872 எடுக்கிறாங்க. அப்போ யாரு பிரபா இருக்கிறாருன்னா மேயோ பிரபா இருக்கிறாங்க. ஆனா அது ப்ராப்பரா எடுக்கலன்றதுனால 1881 ரிப்பன் பிரபு வந்து ப்ராப்பரா ஒரு கமிஷன் ஒரு அதிகாரியை போட்டு அது ப்ராப்பரா எடுக்கிறதுனாலதான் ஸோ முதல் முறையான நல்லா கவனிச்சுக்கங்க, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டுன்னு கேட்டனா 81 போடணும். காமனா முறையான வேர்டு இல்லாம முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு கேட்டானா 1872 போடணும். எந்த ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறதுன்னு கேட்டானா 1881. ஸோ 1881 இருந்தா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இது பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி எடுக்கும் போதுதான் முதல்ல சுதந்திர இந்தியான்னு பாத்தீங்கன்னா எப்ப எடுத்திருப்பாங்க சுதந்திர இந்தியான்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கேட்டீங்கன்னா ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1941 எடுத்திருப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்ப எடுத்திருப்பாங்கன்னா 1951 எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் ரிஜிஸ்டர் ஜெனரல் அப்ப எம்.டபிள்யூ.டபிள்யூ. கிளின்டன் கிடையாது, எம்.டபிள்யூ.எம். ஏட்ஸ் தான் வராரு. ஸோ இது வந்து கிடையாது, அதனால இது தவறு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 2011 இப்ப மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்கன்னா யாருக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க? பிரதமர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இல்ல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா சோ நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவர் தான் இந்தியாவின் முதல் குடிமகன். அதனால இவர்கிட்ட இருந்து மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி 2011 மக்கள் தொகை கணக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் வந்து இது வந்து 2011 பாக்குறோம். இப்ப மேபி 2021 எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கலன்னா கொரோனா ஃபீல்டுனால எடுக்கல. இப்போ இருக்கிற மத்திய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இப்போ ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தா இப்ப யாரு பிரசிடென்ட், இப்ப யார் குடியரசுத் தலைவர், ஸோ அவங்க கிட்ட இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 2011 வந்து அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்கன்னா ஏப்ரல் 1, 2010ன்றது கரெக்டான ஆன்சரு. ஸோ இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கலாம். டி பாத்தீங்கன்னா இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு கேரளா தான் என்ன பண்ணுதுன்னா முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துது. எப்போ நடத்துதுன்னு பாத்தீங்கன்னா 1958ன்றாங்க. ஸோ இது வந்து தவறானது ஒண்ணு. 58ல அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. ஆனா கேரளா தான் நடத்துது. பட் 1958ல அவங்க நடத்தல. ஸோ அப்ப எது ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 18வது கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிளை கொடுத்தோம். நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ண பார்ப்பாங்க, டைம் விரயத்தை பார்ப்பாங்க. ஸோ இதையே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும், எதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் எக்ஸாம் வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் வைக்கிறாங்க, 3 மணி நேரம் வைக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு மினிமம் டைம் நம்ம வந்து 1 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட 200 கொஸ்டினுக்கு நீங்க டைம் கால்குலேட் பண்ணீங்கன்னா 200 நிமிஷம் வருது. அப்ப 200 நிமிஷத்தை ஹவர்ஸால நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம் வருது. அப்ப நம்மளுக்கு எக்ஸஸா எவ்வளவு நேரம் தேவைப்படுது? 20 நிமிஷம் தேவைப்படுது. ஆனா நம்மளுக்கு எக்ஸாமே பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் தான் எக்ஸாமே. ஸோ நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிடம் கூட நேரத்தை வீணடிக்க கூடாது. எந்தெந்த கொஸ்டினுக்கு சீக்கிரம் பண்ணணுமோ அந்தந்த கொஸ்டினுக்கு சீக்கிரம் பண்ணணும். எந்தெந்த கொஸ்டினுக்கு
கொஞ்சம் நேரம் தேவைப்படுதோ அதுக்கு சில நிமிடங்களை எடுத்து பயன்படுத்திக்கணும். அதுக்காக ஒரே கொஸ்டினுக்கு வந்து 10 நிமிஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. சில கொஸ்டினுக்கு டக்குன்னு போட்டுறக்கூடாது. போடும்போது பார்த்து அனலைஸ் பண்ணி போட ஆரம்பிங்க. இப்ப இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கிட்ட ஆகுற ரேஞ்சுக்கு இந்த மாரி கொஸ்டின் குடுத்துருவாங்க. ஸோ என்ன கேட்கறான்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன் சென்சஸ் இயர் குடுத்துருக்காங்க. எந்தெந்த இயர் குடுக்குறாங்க. இங்க பர்டிவ் மேல்ஸ் அதான் இங்க என்ன குடுக்குறாங்கன்னா, ஆண்டு வளர்ச்சி சதவிகிதத்த வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கேரக்டர்ஸ் அதோட இயருடைய கேரக்டர் என்னன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதுல தமிழ்ல பார்த்தோம் சொன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருடங்கள் குடுத்துருக்காங்க. வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு எவ்வளவு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ சதவீதம் வளர்ச்சியில குடுத்துருக்காங்க. வளர்ச்சியின் தன்மை எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ இதுல மேற்காணும் அட்டவணையில் எது எவை இங்க நல்லா கவனிங்க. சரியாக அமைந்துள்ளதுன்னு கேட்கறான். எது கரெக்ட்டா அமைஞ்சிருக்குன்னு கேட்கறான். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1901 to 1921, 1921 to 1951, 1951 to 1981, 1982 to 2011. எவ்வளவு சராசரி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 90.19, 1.22, 2.41, 1.26. இதுல என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள் சண்டீல் ஸ்டாக்னேஷன்ஸ், ஹை டெவலப்டு, டிராப்ட் ஹை ஆப்டிடியூடு டு டிக்ரீஸ். இங்க தமிழ்ல பார்த்தோம் சொன்னா 1990 1921ல ஆண்டு வளர்ச்சி எவ்வளவு சொல்றான் 0.19 சொல்லிட்டு எவ்வளவு சொல்றான் மக்கள் தொகை தேக்க நிலைன்னு சொல்றான். அதே மாதிரி 1921 to 1950ல 1.22 கொடுத்துட்டு என்ன சொல்றான்னா உயர் வளர்ச்சின்னு கொடுக்குறான். 1951 to 1981ல 2.41 சொல்லிட்டு விரைவான உயர் வளர்ச்சின்னு கொடுக்குறான். 1981 to 2001 கொடுத்துட்டு குறைவதற்கான அறிகுறின்னு சொல்றான். இதுல எது சரியாக அமைஞ்சிருக்குன்னு கேட்கறான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தவறானது. 1.22 வராது, இந்த 2.14 வராது, இந்த 1.46 வராது. ஸோ 1901ல இது மட்டும் தான் கரெக்டா பொருந்திருக்கு. என்னன்னா 0.19 மட்டும் தான் பொருந்திருக்கு மக்கள் தொகை தேக்க நிலை. ஸோ எது சரின்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் சரியானது. ஸோ இதோடைய சதவிகிதம் என்னன்னா எல்லாமே மாறி போயிருக்கு. இது நம்ம அந்த டேபிள்ல பார்க்கும்போது என்னென்ன பர்சன்டேஜ்ன்றது நம்மளுக்கு அது தெரிய வரும். அடுத்த கொஸ்டின்ஸ். இது மேட்ச் த ஃபாலோயிங். என்ன கொடுக்கறான் சென்சஸ் இயர் கொடுக்கறான். ஸோ ஆனுவல் குரோத் அதாவது 10 ஆனுவல் குரோத் 10 ஆண்டு உடைய வளர்ச்சி சதவிகிதம் எவ்வளோ அங்க நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல 10 ஆண்டுடைய வளர்ச்சி எவ்வளோ. ஸோ 1931ல பார்த்தீங்கன்னா பிளஸ் 13.31 போகுது. 1951ல பார்த்தோம் சொன்னா பிளஸ் 24.80 போகுது. 1917ல பார்த்தீங்கன்னா பிளஸ் 23.86 போகுது. டில 91ல பார்த்தீங்கன்னா பிளஸ் 11% போகுது. தமிழ்ல பார்த்தோம்னு சொன்னா கணக்கெடுப்பு வருடம் கொடுத்திருக்கான், 10 வருட வளர்ச்சியும் கொடுத்திருக்கான். ஸோ பிளஸ்ல கொடுத்திருக்கான். இதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டி தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ 1931ல எப்படி வரும்னா 11% பிளஸ் ஆயிருக்கு. ஸோ 51ல பார்த்தீங்கன்னா 13% பிளஸ் ஆயிருக்கும். 71ல பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா 24 வரும். ஸோ 91ல பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா 23.86% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 ஆண்டு வளர்ச்சி சதவிகிதம். நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2011 census with the lowest sex ratio according to the census which is the என்ன கேக்குறான் கரெக்ட் ஆர்டர் பத்தி கேக்குறான். என்ன சொல்றான்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலங்களின் சரியான வரிசை அமைந்தது எது. பாலின விகிதம் குறைந்தது என்னென்னலாம் எங்கெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றான்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சொல்றான். செகண்ட் சிக்கிம் சொல்றான். ஜம்மு அண்ட் காஷ்மீர், சிக்கிம், தேர்ட் ஒன் ஹரியானா, ஃபோர்த் ஒன் பஞ்சாப். பில பாத்தீங்கன்னா ஹரியானா ஃபர்ஸ்ட்ல வருது, ஜம்மு காஷ்மீர் செகண்ட்ல வருது, தேர்ட்ல சிக்கிம் வருது, ஃபோர்த் ஒன்ல பஞ்சாப் வருது. சில பாத்தீங்கன்னா ஹரியானா ஃபர்ஸ்ட்ல வருது, சிக்கிம் செகண்ட்ல வருது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்ட்ல வருது, பஞ்சாப் ஃபோர்த்ல வருது. டில பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஃபர்ஸ்ட் செகண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்ட், சிக்கிம் ஃபோர்த் ஒன் ஹரியானா. இதுல என்ன கேட்கறான் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலங்கள் கேட்கறான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஏல ஜம்மு அண்ட் காஷ்மீர் வருது, பில ஹரியானா ஸ்டார்ட் ஆகுது, சிலயும் ஹரியானா ஸ்டார்ட் ஆகுது, டில பஞ்சாப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு மேபி ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு பாத்தீங்கன்னா பியும் சியும் நம்மளுக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு உண்டு. எது இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஏவும் இருக்க வாய்ப்பு கிடையாது, டியும் இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ பியா சியா. பியா சியான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்க ஹரியானா வருது, இங்க செகண்ட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் வருது, இங்க பாத்தீங்கன்னா சிக்கிம் வருது, இங்க ஜம்மு காஷ்மீர் வருது. ஸோ இந்த இடத்துல பஞ்சாப் 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 பாத்தீங்கன்னா இங்கேயும் பஞ்சாப் தான் முடியுது, இங்கேயும் பஞ்சாப் தான் முடியுது, இங்கேயும் பஞ்சாப் தான் முடியுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல ஹரியானா ஸ்டார்ட் ஆயிடுது,
லாஸ்ட்ல பஞ்சாப் முடியுது. சென்ட்ரலை பொறுத்தவரையும் ஜம்மு காஷ்மீர் செகண்ட்ல வரணுமா இல்ல சிக்கிம்ல செகண்ட் வரணுமா பார்த்தா இதை பொறுத்த நீங்க அதை கொஸ்டினை நல்லா படிச்சிருந்தா தான் போட முடியும். ஸோ இதுக்கு செகண்ட் தான் வந்து ஜம்மு காஷ்மீர் வரும், தேர்டு சிக்கிம் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் சரியான வரிசை அமைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், சிக்கிம், பஞ்சாப். ஸோ 21 பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின். 2011 census which is the fourth most populous union territory. என்ன கேட்கிறா, 2011 மக்கள் தொகை அடர்த்தியில் 4வது இடத்தில் வைக்கும் யூனியன் பிரதேசம் எது? ஏன் நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்திருப்போம்னா ஃபர்ஸ்ட் பார்த்திருப்போம், செகண்ட் பார்த்திருப்போம், தேர்ட் பார்த்திருப்போம். மேபி ஃபோர்த் ஃபிஃப்த் நம்ம பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. இவன் சில டைம் என்ன பண்ணுவானா ஃபோர்த் நான் கூட நம்ம எப்போ பார்த்தாலுமே எந்த ஸ்டேட்டை பார்த்தாலும் சரி, எந்த வளர்ச்சி பார்த்தாலும் சரி, நம்ம மினிமம் 1ல இருந்து 5 வரையும் நம்ம அதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அப்பதான் வந்து எப்படி அவன் கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதனால இங்க நல்லா நோட் பண்ணுங்க, அவன் கேட்கறது இந்த இடத்துல வந்து 4th பிளேஸ் தான் கேட்கறான். எதுல 4th பிளேஸ் கேட்கறான்? மக்கள் தொகை அடர்த்தியில், டென்சிட்டி, அந்த இது அடர்த்தியில கேட்கும் போது எது 4வது இடத்தை வகிக்குதுன்னு கேட்கறான். சோ லட்சத்தீவு, பாண்டிச்சேரி, டாமன் டைவ், சண்டிகர் எது 4வது பிளேஸ் வகிக்குதுன்னு பாத்தீங்கன்னா லட்சத்தீவு தான் 4th பிளேஸ் வகிக்குது. நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின். தமிழ்நாடு பாப்புலேஷன் 2011 நம்ம இந்தியா லெவல்ல இப்ப பார்த்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டு லெவல்ல பார்க்க போறோம். சோ இந்த தமிழ்நாட்டு லெவல்ல பார்க்கும்போது மோட்ரிபிள்னா அதிக பழங்குடியினர் எங்க இருக்காங்கன்னா சேலத்திலையும், குறைவான ட்ரிபிள்ஸ் மக்கள் எங்க இருக்காங்கன்னா கரூர்லயும் இருக்கிறாங்க. எந்த சென்சஸ் பிரகாரம்? 2011 சென்சஸ் பிரகாரம் தமிழ்நாட்டுல சொல்றான். அதாவது தமிழ் என்ன கேட்கறான், தமிழகத்தின் மக்கள் தொகை 2011ல அதிக பழங்குடியினர் எங்க இருக்காங்கன்னா சேலத்திலையும், யாரு பழங்குடியினர், குறைந்த பழங்குடியினர் எங்க இருக்காங்கன்னா கரூர்லயும் சொல்றாங்க. செகண்ட் ஒன் பார்த்தா 2011 in தமிழ்நாடு இஸ் த தேர்ட் டென்சிட்டி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. என்ன சொல்றாங்கன்னா 2011 இந்தியாவில் தமிழ்நாடு நகரமயமாதன் வளர்ச்சியில் எத்தனாவது இடம் சொல்றாங்கன்னா 3வது இடத்தை அடைந்ததுன்னு கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு த ரேட் ஆஃப் அர்பனைசேஷன் அபவுட் 48.45%. தமிழ்நாட்டில் நகரமயதலின் அளவு ஏறக்குறைய எவ்வளவு சொல்லலாம்? 48.45% சொல்றாங்க. லாஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இன் தமிழ்நாடு த பாப்புலேஷன்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரூரல் ஏரியா எவ்வளவு சொல்லலாம்? 51.55. அதாவது தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் மக்கள் தொகை சதவிகிதம் 51.55% சொல்றாங்க. 5th ஒன் லாஸ்ட் ஒன் பார்த்தோம் சொன்னீங்கன்னா பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அதிகாரத்தை அளித்த முதல் மாநிலம் கேரளான்னு சொல்றாங்க. என்ன கேட்கிறான் இதுல என்ன சொல்றான்? ஃபார் உமன்ஸ் ஸ்டேட் ஆஃப் லீகலி கிராண்ட் பவர் யார் கொடுத்தாங்களாம்? கேரளா கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இவன் கொஸ்டின் முதல்ல என்ன கொடுத்துருக்கான்? தமிழகத்தின் மக்கள் தொகைன்னு சொல்லிட்டு கீழே என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன். சரி, அதாவது கரெக்ட் 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 கரெக்ட்னு கொடுத்துருக்கான். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டை பத்தி நம்மளுக்கு டீட்டெயில் தெரிஞ்சா மட்டும்தான் இதுல எதை சரியான ஆன்சர் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றான்? அதிக பழங்குடியினர் சேலத்திலையும், குறைந்த பழங்குடியினர் கரூர்லயும் கொடுத்துருக்காங்க. இது சரியான ஆன்சர். செகண்ட் ஒன் பார்த்தோம் சொன்னீங்கன்னா 2017 இந்தியா தமிழகத்தின் 3வது இடத்தை வகிக்குதுன்றது தவறு. 3வது இடம் வந்து வகிக்கல. 3வது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நகரமயதின் அளவு ஏறக்குறைய 48.45. இது சரியான ஆன்சர். 4வது பார்த்தோம் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் மக்கள் தொகை சதவீதம் 51.5ன்றது சரியான ஆன்சர். 5வது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சட்டப்பூர்வமாக அதிகாரத்தை அளித்த முதல் மாநிலம் கேரளா கிடையாது. யாரு அதிகாரம் வழங்கினான்னா நம்முடைய ஸ்டேட்டு தான், தமிழ்நாடு தான் வந்து பெண்களுக்காக சட்டப்பூர்வ அதிகாரத்தை முதல் மாநிலம் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தான், கேரளா கிடையாது. அதிக பெண்கள் உள்ள, அதாவது ஆண்களை விட பெண்கள் அதிகமான உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா வரும். அதே மாதிரி வந்து கல்வி அறிவில் அதிகம் எந்த மாநிலம் கேட்டா கேரளா வரும். அதர்வைஸ் பெண்களுக்கு சட்டப்பூர்வமா அதிகாரத்தை அளித்த முதல் மாநிலம் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தான் வரும், கேரளா வராது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், எல்லாம் பெண்கள் பெண்கள் வரும்போதே கேரளா கரெக்ட்னு நினைச்சிட்டு போடுவோம், அது வராது. அப்ப எதுல நம்ம ஆன்சர் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் 1
0.3, 0.4. இந்த 3 பாயிண்ட் தான் கரெக்ட். இங்க எங்க அந்த 3 பாயிண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.1, 0.3, 0.4 பாத்தீங்கன்னா சில தான் கரெக்டா இருக்கு. ஸோ இங்க 0.1, 0.3, 0.4. ஸோ 22வது கேள்விக்கு சரியான விடைன்னு பாத்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் 23 கொஸ்டின்ஸ். இதுவும் ஒரு டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம வந்து அந்த எந்தெந்த இடத்த வகிக்குது, எந்தெந்த பிளேஸ்ல வைக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இது நம்மளால போட முடியும். இது எந்த மாதிரி பாயிண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க பாருங்களேன். சென்சஸ் 2011 த பொசிஷன் ஆஃப் தமிழ்நாடு இன் இந்தியா ரெஸ்பெக்டிவ்லி. என்னன்னதுல சில்ட்ரன்ஸ் செக்ஸ் ரேஷியோல எந்த இடம் இந்தியா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்தியா அளவுல தமிழ்நாடு சில்ட்ரன்ஸ் செக்ஸ் ரேஷியோல எந்த இடம் வகிக்குது, பாப்புலேஷன் டென்சிட்டில எந்த பிளேஸ் வகிக்குது, லிட்ரஸி ரேட்ல எந்த பிளேஸ் வகிக்குது, குரோத் ரேட் 10 வருஷத்தோட குரோத் வளர்ச்சியில வந்து எந்த இடம் வகிக்குது. அதாவது தமிழ்ல பாருங்க, மக்கள் தொகை 2011 படி இந்திய அளவில் தமிழகம் வகிக்கும் இடங்கள் முறையே, அதாவது குழந்தைகள் பாலின விகிதத்துல தமிழ்நாடு எந்த பிளேஸ் வகிக்குது, மக்கள் நெருக்கத்துல தமிழ்நாடு எந்த பிளேஸ் வகிக்குது, எழுத்தறி விகிதத்துல தமிழ்நாடு எந்த பிளேஸ் வகிக்குது, 10 ஆண்டு வளர்ச்சி விகிதத்துல தமிழ்நாடு எந்த பிளேஸ் வகிக்குது. இது தெரிஞ்சா, அந்த பிளேஸ் தெரிஞ்சாதான் நமக்கு இது கரெக்டா ஆன்சரு போட முடியும். இதை பொறுத்தவரையும் இந்த 23வது கொஸ்டின் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது எந்த ஆன்சர் அவன் கரெக்டா கொடுத்துருக்கிறான், எப்படி அவன் கொஸ்டின்ஸை கேட்கறான், ஒண்ணு நம்ம மாறினாலும் நம்ம வந்து அதை தப்பா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய அமையும். அதனால நம்ம போடும்போது ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து கரெக்டா அந்த பர்சன்டேஜை வச்சு போட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணாலும் அந்த பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து சரியா வராது. அதுக்கு போடும்போதே இந்த பிளேஸ் வந்து நல்லா கவனிச்சுட்டு கொஞ்சம் மாறிட்டாலும், இப்போ 11 போறதுக்கு 12 போட்டாலோ, 12 போறதுக்கு 11 போட்டாலோ நம்மளுக்கு வந்து அது தப்பா அமைஞ்சிடும். இப்போ இதுல பொறுத்தவரையும் குழந்தைகள் பாலின விகிதம் கேட்கும்போது எந்த பிளேஸ் வைக்குதுன்னா 11வது பிளேஸ் வைக்குது. செகண்ட், மக்கள் நெருக்கத்தை பொறுத்தவரை எந்த பிளேஸ் வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 12வது பிளேஸ் வைக்குது. எழுத்தறி விகித பொறுத்தவரை எந்த பிளேஸ் வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 14வது தமிழ்நாடு இடம் வைக்குது. 10 ஆண்டு வளர்ச்சி விகிதம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு எந்த பிளேஸ் வைக்குதுன்னா 23வது பிளேஸ் வைக்குது. ஸோ என்ன ஆன்சர்ன்னு பாத்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். அடுத்த இன்னும் 2 கேள்விகள் தான் இருக்கு. ஸோ 24வது கேள்வி பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கான் பாருங்க. அதான் எப்பவுமே என்ன கொடுத்துருவான்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவான், ரீசன் கொடுத்துருவான், சரியா பொருந்திருக்கா, சரியா பொருந்தலையா, சரியான விளக்கமா, சரியான விளக்கம் இல்லையா, இல்ல சரியா தவறான்னு கேட்பான். ஆனா பட் இந்த 24வது கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா என்ன கொடுத்துருக்கான்னா, ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம் இந்த இயர் 1920 நவ் த இயர் ஆஃப் கிரேட் டிவைடட் இயர். அதாவது 1921 1921 பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரியான ஆன்சர் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே மக்கள் தொகை பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். ஆனா 1911 இருந்து 21 வரை அந்த 10 ஆண்டு வளர்ச்சி பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். அதான் நம்ம ஏற்கனவே கொஸ்டின்ஸ்ல பார்க்கும்போது பிளேக்கு, காலரா போன்ற கொடிய நோய்கள், உணவு பஞ்சம், மக்களால வந்து அதை வேலைக்கு போய் வாங்கி சாப்பிட முடியாத அளவு கூட இருந்து ரொம்ப உடல் நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் இறந்துடுவாங்க. அதனால 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. அதுல இருந்து 10 வருஷம் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா 1921 கணக்கெடுக்கும் போது எப்பவுமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மக்கள் தொகை பொறுத்தவரை இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா இந்த 10 ஆண்டுகளை பாத்தீங்கன்னா மக்கள் தொகை என்ன ஆயிருக்கும்னா சோ இன்க்ரீஸ் ஆகாம டிக்ரீஸ்ல போயிருக்கும். அதான் அந்த ரீசன் எல்லாம் சொன்னேன். சோ அதுதான் என்ன சொல்லணும்னா பெரும் பிரிவினை ஆண்டு, கிரேட் டிவைடட் இயர் சொல்லுவாங்க. அது சரிதான். அதுதான் கேட்கிறான். காரணம் என்ன, எதனால வந்து அந்த மக்கள் தொகை வந்து குறைஞ்சதுன்னு கேட்கிறான். சோ மிதமான மக்கள் தொகை வளர்ச்சி நிலவியதால், இவ்வருட கணக்கெடுப்பு பிறகு வளர்ச்சி விகிதம் நேர் விகிதத்தில் சென்றதால், எதிர்மறையாக மக்கள் தொகை குறைந்து காணப்பட்டதால், மக்கள் தொகை வளர்ச்சியில் தேக்க நிலை நிலவியதால். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the rate of population growth in prevailed this year since the rate of growth after the survey of the direct populations obvious due to populations decline, people as a stagnation of the amount growth. சோ இதுல பொறுத்தவரையும் என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா மிதமான மக்கள் தொகை வளர்ச்சி நிலவியதால். சோ இதுதான் ஆன்சர். இங்க மக்கள் தொகை குறைந்து காணப்பட்டதால் அப்படின்னு டக்குன்னு போட்ட விட இங்க என்ன சொல்றான் பாருங்க, எதிர்மறையாக. நல்ல கவனிங்க, நேர்மறைன்னு கொடுத்தானா பரவாயில்ல, இந்த இடத்துல என்ன கொடுக்குறான், எதிர்மறைன்னு கொடுக்குறான். அதனால நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா 1921 தானே, மக்கள் தொகை என்ன ஆயிடுச்சு, குறைந்து காணப்பட்டது. அவன் ஆன்சரு இதை மட்டும் குத்துந்தானா, மக்கள் தொகை குறைந்து காணப்பட்டதுன்னு குத்துந்தா நீங்க ஆன்சர் சி போட்டிருக்கலாம்.
ஆனா இங்க முன்னாடி என்ன ஒரு சென்டென்ஸ் புதுமையா சேர்த்திருக்கான் பாருங்க, எதிர்மறையாக அப்படின்னு கொடுத்திருக்கிறான். அதனால இது ஆன்சரா வராது. மிதமான மக்கள் தொகை வளர்ச்சி நிலவியதால் தான் என்ன சொல்றோம்னா பெரும் பிரிவினை ஆண்டு 1921 சொல்றாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏ தான் ஆன்சர். கடைசி ஒன். National populations 2000, which of the following is a என்ன கேட்கிறான் பாருங்க, இதுதான் நம்மளுக்கு முக்கியமா அண்டர்லைன் பண்ணணும். அன்ரிலேட்டட். அதாவது என்ன கேட்கிறான், தேசிய மக்கள் தொகை 2000 பின்வரும் எது பார் எவை. இந்த மாதிரி எது பார் எவைன்னு கேட்டாலே சிங்குலர் ஆர் ப்ளூரல், அதாவது ஒன்னா இருக்கலாம் இல்ல ஒன்றுக்கு மேற்பட்டதா இருக்கலாம். என்ன கேட்கிறான்னா தொடர்பு இல்லாததுன்னு கேட்கிறான். நீங்க முக்கியமா கொஸ்டின் பேப்பர்ல நீங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது தொடர்பா தொடர்பு இல்லையான்னு மட்டும் பார்க்கணும். என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தொடர்பு இல்லாதது கேட்கறனால ஞாபகம் வச்சுங்க, தொடர்பை கேட்கல, தொடர்பு இல்லாதது கேட்கறான். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறான், இத்திட்டத்தை வரைந்தவர் யார் சொல்லணும்னா எம்.எஸ். சுவாமிநாதன் தான். அப்ப என்னன்னா இது கரெக்ட் தான். செகண்ட் பாத்தீங்கன்னா இக்கொள்கையை செயல்படுத்திய முதல் நாடு எதுன்னு கேட்கறான். சோ மக்கள் தொகை கொள்கையை செயல்படுத்திய முதல் நாடு வந்து இந்தியா தான். நெக்ஸ்ட் என்ன சொல்றான், இக்கொள்கையின் நோக்கம் பாத்தீங்கன்னா உறுதியான வளர்ச்சி மற்றும் அனைவரையும் பாதுகாத்தல் ஆகியவற்றை கொண்ட ஒரு நிலையான மக்கள் தொகையை 2045க்குள் அடைவது. நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா இந்த கொள்கையை நோக்கம் சரியான மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரே பாயிண்ட் மாத்திட்டான், என்னன்னா உறுதியான வளர்ச்சி மற்றும் அனைவரையும் பாதுகாத்தல் கிடையாது, சுற்றுச்சூழலை பாதுகாத்தல். சோ இந்த இடத்துல என்ன வரணும்னா அனைவருன்றதுக்கு பதிலு சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் வந்ததுன்னா கரெக்டான ஆன்சர். சோ சுற்றுச்சூழல்ன்றது பதில் என்ன கொடுத்துட்டான், அனைவரையும் கொடுத்துட்டான். அதனால மூணாவது ரோல் மெட்டர் வந்து ஆன்சர் கிடையாது. சோ இங்க சொல்றான் இங்கிலீஷ்ல நேஷனல் பாப்புலேஷன் 2000 விச் த ஃபாலோயிங் இஸ் அன்ரிலேட்டட். திஸ் ப்ராஜெக்ட் drawn by யாருன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் கரெக்ட். திஸ் பாலிசி ஃபர்ஸ்ட் கண்டினியூ இம்ப்ளிமெண்டட் இந்தியா இஸ் கரெக்ட். ஆஃப் திஸ் பாலிசி கோல் அச்சீவிங் substantial populations with the substantial growth and the protections of for all 2045. இந்த இடத்துல பொறுத்தவரை இதுதான் நம்மளுக்கு தவறான அண்ட் அமைது. அதனால ரோம் லெட்டர் 3 வராது. அப்ப என்னென்ன வரும், ரோம் லெட்டர் 1ம் 2ம் வரும். அப்ப 1ம் 2ம் வரும். அதனால நம்ம என்ன போட்டக்கூடாது, 1 2 போட்டக்கூடாது. ஏன் இங்க என்ன கேட்கறான், தொடர்புன்னு கேட்கல, என்னன்னு கேட்கறான், தொடர்பு இல்லாததுன்னு கேட்கறான். அப்ப இதுல எது தொடர்பு இல்லாததுன்னு பாத்தீங்கன்னா 3 தான். அர்ஜென்ட் பண்ணி பி போட்டுறாதீங்க. உங்களுக்கு டக்குன்னு மைண்ட் எதை போட தோணும்னா பியை தான் போட தோணும். ஆனா இவன் கேட்டது சரியானதுன்னு கேட்கல, தொடர்பு இல்லாததுன்னு கேட்டதுனால இதுல எது தொடர்பு இல்லாதனா மூணாவது ரோல் மட்டும் தான். ஸோ ஆன்சர் வந்து டி தான். இப்போ உங்களுக்கு இந்த மக்கள் தொகை பாப்புலேஷன்ல 25 கேள்விகளும் அதற்கான விடைகளும் அவன் அதை ஆப்ஷன் வைக்கும்போது எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வைப்பான், அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி போடணும் என்பது வந்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு டெமோ தான். நீங்க இனி இந்த அண்ணா ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இதனுடைய மொத்த விளக்கங்களும் வேறு கொண்டு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பான்றதையும் நீங்க அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு அரசு வேலை வேணுன்ற கனவு நிறைவேறணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க முக்கியமா கடவுள் நம்பிக்கை இருக்கணும். செகண்ட் நம்ப வேண்டியது உங்களை நம்பணும். மூணாவது நம்ப வேண்டியது அண்ணா ஐஏஎஸ் அகாடமியை நம்ப வேண்டியிருக்கும். நீங்க இங்க நம்பி வந்தீங்கன்னா நீங்க அரசு வேலைன்ற ஒரு கனவை ஒரு சாதனையை நிகழ்த்தி போடலாம். இது அண்ணா ஐஏஎஸ் அகாடமி என்பது சாதனையாளர்களின் சங்கமம் தான். இங்க வரவங்க அனைத்து தேர்வுகளிலும் ஒரு 100 பேர் வராங்கன்னா மேபி அதுல வந்து ஒரு 60 or 70% வந்து இதுல தேர்ச்சி பெற்று தான் போறாங்க. நீங்க இந்த கிளாஸ் வந்து இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும், மேற்கொண்டு நம்ம தேர்ச்சி பெறணும். இப்ப நீங்க குரூப் 4ல இருப்பவங்க குரூப் 2 போக ஆசைப்பட்டாலோ, குரூப் 2ல இருக்கவங்க குரூப் 1 ஆசைப்பட்டாலோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டியது அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் என்பதை உறுதியாக சொல்றோம். அனைவரும் அரசு ஊழியராக அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ டு ஆல்.